வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இது வரைக்கும் நீங்கள் டேஸ்ட் ஆஃப் சென்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா? இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான கல்யாண வீட்டு தால்ச்சா. முஸ்லீம் கல்யாணத்தில் பிரியாணி கூட சர்வ் பண்ணுற அருமையான தால்ச்சா ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க மட்டன் தால்ச்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் 1 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, அதுக்கடுத்ததாக கொஞ்சமாக மட்டன் எலும்பு ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். தால்ச்சா கூட மட்டனோட எலும்பு அது கூட கொழுப்பு சேர்த்துக்கிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றி இந்த பருப்பு இந்த மட்டன்லாம் நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 4 விசிலுக்கு நல்லா வேக வைங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். 4 விசிலுக்கு அப்புறம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், மட்டன் தால்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மட்டன் பீசஸ் மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்து நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை ஒரு கொத்து அப்படியே போட்டுக்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம தால்ச்சாக்கு என்னென்ன காய்கறி சேர்த்துக்கலான்னா, மாங்காய், வாழைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி காய்கறி தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி மாங்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன மாங்காய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் பீசஸும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. வேக வச்ச பருப்பு இப்போ சேர்க்கக்கூடாது, நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். இப்போது தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. ½ டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை 1 கப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். காய்கறிலாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பருப்பை சேர்த்துக்கணும். இப்போ 10 மினிட்ஸ் ஆச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தால்ச்சா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். ஸோ தண்ணி கரெக்டாக ஊற்றுங்க. இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போது 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தால்ச்சா ரெடி. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மணக்க பாய் விட்டு தால்ச்சா ரெடி.
முஸ்லீம் கல்யாணத்தில் செய்கிற தால்ச்சா ரெசிபி இதுதான். இது பிரியாணி கூட பலவு கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எல்லாரையும் அசத்துங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு என்னோடய தால்ச்சா ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தினம் புத்தம் புது வீடியோஸ் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.